செப்பனியா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் அவர்கள் மேல் கெடியாயிருப்பார், பூமியில் உள்ள தேவர்களை எல்லாம் மெலிந்து போக பண்ணுவார். அப்பொழுது தீவுகளில் உள்ள சகல புறஜாதிகளும் அவரவர் தங்கள் தங்கள் ஸ்தானத்திலிருந்து அவரை பணிந்து கொள்வார்கள். வாக்குத்தத்தம் என்ன? புறஜாதிகள் இயேசுவை பணிந்து கொள்வார்கள், எல்லா இந்துக்களும் இயேசுவை பணிந்து கொள்வார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற 11 பெரிய மதங்கள், இந்து மதம், யூத மதம், புத்த மதம், இன்னும் இஸ்லாமிய மதம், இது போன்ற 11 பெரிய மதங்கள் உலகத்தில் இருக்கும் 11 பெரிய மதங்கள். அதோடு சின்ன சின்ன மதங்கள் நிறைய இருக்கிறது, அது ஆயிரக்கணக்கில் இருக்கிறது. இந்தியாவில் சுமார் 3000 சின்ன சின்ன மதங்கள் இருக்கின்றன. அருமையானவர்களே, இத்தனை மதங்களை சேர்ந்தவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்து அவரை பணிந்து கொள்ள வருவார்கள். பூமியில் உள்ள தேவர்களை எல்லாம் மெலிந்து போக பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. பூமியில் உள்ள தகாத தேவதைகள், தேவதைகள், பொல்லாத ஆவிகள் எப்படி தேவர்களுடைய பெயரை எடுத்து மனுஷரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது, மனிதர்களை கடவுள் என்று நம்ப வைத்து விட்டது, மனிதனை வருத்தப்படுத்தி மனிதனை ஏமாற்றி விட்டது. பூமியை கெடுத்த பிசாசை கர்த்தர் கெடுக்கும்படிக்கு வரப்போகிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு சொல்லுகிறது. பூமியை கெடுத்த இந்த பிசாசு, இந்த விக்கிரகத்தினுடைய ஆவியை கர்த்தர் மெலிந்து போக பண்ண போகிறார். இதை நான் ஆணித்தரமாய் நம்புகிறேன். இது இந்தியாவில் நடக்க போகிற காரியம், இது திருநெல்வேலியில் நடக்க போகிற காரியம். மேலும் ஏசாயா புஸ்தகத்தின் 19ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். ஏசாயா புஸ்தகம் 19வது அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, எகிப்தின் பாரம் இதோ கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார். அப்பொழுது எகிப்தின் விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாக குலுங்கும், எகிப்தின் இருதயம் தனக்குள்ளே கரைந்து போகும். பாருங்க, தேவராஜ்யத்தை வேகப்படுத்துறது நீங்களும் நானும் தான். ஆண்டவரே நீர் எப்போவாவது வாரும்னா முடியாது, நீ சீக்கிரமாய் வாரும், நீ சீக்கிரமாய் கிரியை செய்யும். கர்த்தர் கூட மரத்தின் மேல் உட்கார்ந்து சகையுவை பார்த்து, சகையுவே சீக்கிரமாய் இறங்கி வா, துரிதப்படுத்துகிறார். சீசர்கள் படகிலே போகும் பொழுது சீசர்களை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அக்கறைக்கு போகும்படிக்கு அவர்களை கர்த்தர் துரிதப்படுத்தினார், வேகப்படுத்தினார்னு தான் இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவராஜ்யம் வந்தா நாம் வேகப்படுவோம், கர்த்தரை சேவிக்க வேகப்படுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுகிறார், கர்த்தர் மேகத்தின் மேல் ஏறி வருவார். அப்படி வேகமா வரணுமா? நீங்க ஜெபிக்கணும், கர்த்தாவே நீ மேகத்தின் மேல் ஏறி வாரும். பைபிள் வார்த்தைகளை கர்த்தரிடத்துல சொல்லி ஜெபிக்கிறவங்களுடைய ஜபம் தாங்க உண்மையான ஜபம். உன் புலம்பலெல்லாம் கர்த்தர் கேட்க போறது இல்லை, ஆனா கர்த்தருடைய வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். எப்படி சொல்லணும்? கர்த்தாவே மேகத்தில் ஏறி வாரும் ஆண்டவரே, அப்படி சொல்லணும். சங்கீதம் 18 தாவீது கர்த்தர் நோக்கி அபயமிட்டு ஜெபிக்கும் போது அவன் சொன்னான், கர்த்தாவே என்னை மரணக்கட்டுகள் சூழ்ந்து கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பிடித்தது, சஞ்சலமாய் இருக்கிறது, இந்த கஷ்டமான நேரத்தில் நான் பரலோகத்தை நோக்கி அபயமிடுகிறேன் சொல்லி அவன் அபயமிட்டு ஜபித்தானான். சும்மா செத்த ஜபம் பண்ணல, அவன் அபயமிட்டு ஜபித்த பொழுது கர்த்தர் காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்து வந்தாராம், மேகத்தின் மேல் ஏறி வந்தாராம். எவ்வளவு வேகமா கர்த்தர் வேலை செய்ய முடியும்? நீங்களும் நானும் வேகமா ஜபித்தா அவர் வேகமா கிரியை செய்வார். மெல்ல போனா அவருக்கும் தெரியும், ரொம்ப மெதுவா அவரும் வேலை செய்வார். இன்னும் 10 வருஷம் உங்க வாழ்க்கையில நல்ல காரியமே நடக்காது, அப்படி வச்சிருவார். ஆனா நீங்க சொல்லணும், தாங்காதப்பா, நான்லாம் அதை பொறுக்க மாட்டேன், நான் எனக்கு அந்த எழுப்புதலை பார்க்கணும், குடும்பத்தார் ரட்சிப்பை பார்க்கணும். 10 வருஷம்லாம் முடியாது, 10 வருஷம் கழிச்சு நடக்கிறது எனக்கு ஒரே வருஷத்துல நடக்கணும்னு சொல்லி எல்லாரும் கைகளை தட்டி சொல்லுங்க, 10 வருஷம் நடக்கிறது எனக்கு ஒரே வருஷம் நடக்கணும். தட்டுற வேகத்தில் அது நடக்கணும். கர்த்தரை பொறுத்தல அவ்வளவுதான், ஏதாவது செய்யணும். சரி, இப்போ நான் வந்து ஏன் இவ்வளோ சத்தம் போட்டு பேசணும்னா, தேவராஜா வரணும்னு பேசுகிறேன். இங்கே எவரையும் பிரியப்படுத்தணும்னு என் நோக்கம் இல்லை. எனக்கு அப்போ கர்த்தர் பார்ப்பாரு, இவன் இந்த சத்தம் போடுறானே இந்த வயசில், இவன் காலத்திலேயே அந்த எழுப்புதலை அனுப்புவோம், நான் இந்த காலத்திலேயே இவன் கண்ணு காண அற்புதங்களை நடத்துவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லணும். ஹல்லேலூயா.
என் கண் காண தீமை செஞ்சவங்க கர்த்தர் குட்டுக்கணும் அடி. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமா யாராச்சும் நின்னாங்களா? சபைக்கு விரோதமா யாரும் நின்னாங்களா? உன் குடும்பத்துக்கு விரோதமா யாராவது நின்னாங்களா? ஒரு அடி இந்த கண்ணால தான் நான் பார்க்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஏற்கனவே பார்த்துட்டு வந்திருக்கேன், நிறைய பார்த்துருக்கிறேன். கர்த்தருக்கு விரோதமா பேசினவங்க வாய் எப்படி கிழிஞ்சுது என்பது எனக்கு தெரியும். ஜீவனுள்ள தேவன் உயர இருக்கிறார். அவர் சகல மனுபுத்திரர் மேலும் தன் கண்ணை வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால சொல்லணும், ஆண்டவரே மெதுவாலாம் வர வேண்டாம், மெதுவா வர வேண்டாம், மேகத்தின் மேலே ஏறி வாரும். நீர் வந்துட்டா எகிப்தின் விக்கிரகங்கள் குலுங்கும். நீங்க எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே திருநெல்வேலிக்கு நீர் மேகத்தில் மேலே ஏறி வாரும். அப்பொழுது திருநெல்வேலியின் விக்கிரகங்கள் உமக்கு முன்பாக குலுங்கும். விக்கிரகங்கள் உமக்கு முன்பாக குலுங்கும். உமக்கு நீர் அக்கினி தெய்வம், நீர் பட்சிக்கிற அக்கினியானவர். உமக்கு முன்பு விக்கிரகங்கள் குலுங்கும். உமக்கு முன்பு விக்கிரகங்கள் மெலிந்து போகும். எத்தனை பேர் என்னோட சேர்ந்து கொள்றீங்க? ஆமேன்னு சொல்றீங்க. இது நடக்கணுமா? என்னைக்கு நடக்கணும்? சில விசுவாசிகள் ரொம்ப காலம் என் கூட இருக்கிறாங்க சபையில். அவங்களுக்கும் எனக்கும் தாங்கவே முடியாது தாமதத்தை. எழுப்புதல் தாமதிச்சா தாங்க மாட்டோம். இது அப்படி சபை. நீங்க நினைப்பீங்க, பாஸ்டர் நீங்க ரொம்ப தான் பாஸ்டர். ஆமா, நான் ரொம்ப தான். நான் சேவிக்கிற தேவன் ரொம்ப 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 ரொம்ப. போடுங்க தம்பி, போடுங்க தம்பி. ரொம்ப 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 நல்லவர் எங்க இயேசு. நம்பி வந்த ஜனத்திற்கு நல்ல இயேசு. ரொம்ப ரொம்ப சொல்லுங்க, ரொம்ப 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 நல்லவர் எங்க இயேசு. நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு. நல்ல இயேசு, நல்ல இயேசு, நல்ல இயேசு, அவர் நல்ல இயேசு. நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு. நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு. ரொம்ப 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 அல்லேலூயா. ரொம்ப 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 நல்ல பெரியவர் அவர். இங்க பாருங்க எத்தனை பாயிண்ட், 31 பாயிண்ட் இருக்குது. நான் அவ்வளத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். பூமியில் உள்ள தேவர்களை எல்லாம் மெலிந்து போக பண்ணுவார். கர்த்தர் மேகத்தின் மேல் ஏறி வருவார். விக்கிரகங்கள் எல்லாம் அவருக்கு முன்பு குலுங்கும். இதோ ஒரு ஜோடு குதிரை பூட்டப்பட்ட ரதத்தின் மேல் கர்த்தர் வருகிறார். அப்பொழுது அதன் விக்கிரகங்கள் எல்லாம் தரையோட மோதி உடைத்தார் என்று சொல்லப்படும். ஊர்ல இருக்கிற விக்கிரகங்களும் தரையில போட்டு உடைக்க போற காலம் தான் வருது. நான் எதிர்பார்க்கிறேன், என்னோட சேர்ந்து எதிர்பாருங்க. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. சுற்றிலும் இருக்கிற புறஜாதியர்களை பார்க்கிலும் நீங்கள் அதிகரிப்பீர்கள், பெருகுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சிலைகளை மோதிய கல் பூமியிலே பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பும் என்று வேதம் சொல்லுகிறது. சிலையை மோதின கல் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சபையும் தான். பூமியெல்லாம் நிரப்பப் போகிறது இயேசுனுடைய சபை. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். அதெல்லாம் நடக்க வேண்டிய காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. மறைஞ்சு கிடந்த சபையெல்லாம் வெளியே வரணும். மறைந்து கிடந்த விசுவாசியெல்லாம் வெளிப்படணும். ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு நான் மறைஞ்சே வாழ்றேன் சொல்றவங்க எல்லாம் மறையக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க, நான் சிலுவைக்கு பின்னாலேயே மறைஞ்சிருந்தா போதும், இப்படிலாம் முன்னால போன முடியாது, ரிஸ்க் எடுக்க முடியாது. நிறைய பேர் நம்மளை பார்த்து பொறாமப்படுவாங்க அல்லது கஷ்டப்படுவாங்க. நம்ம ஒதுங்கியே வாழ்வோம். நான் வந்தேனா போனேனா தெரியவே கூடாது. அப்படி நிற்கிறவங்கெல்லாம் மாறணும். பெரிய பர்வதமாகி பூமியை நிரப்பும். காலங்கள் நிறைவேற போகிறது. அப்பொழுது
பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ள சகலமும் கர்த்தருக்குள் கூட்டப்படும். பின்னும் அவர் சொல்லுகிறார், அவர் தம்முடைய மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தலை சிறந்த குதிரையாக நிறுத்துவேன் என்கிறார். அப்படியானா சபை மக்கள் இனி ஆடு மாதிரி இருக்க முடியாது, குதிரை மாதிரி மாறணும். குதிரையினுடைய வீரியம், குதிரையினுடைய போல்ட்னஸ், குதிரையினுடைய வேகம், ஹார்ஸ் பவர் நமக்கு இருக்கணும். சபையை கர்த்தர் அப்படி ஆக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். சபையின் தலைவர்களை வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிகளாக கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இது போக பெருமூச்சு விட்டு அழுகிறவருடைய நெற்றியிலே முத்திரை போடப்படும் என்று அவர் சொல்லுகிறார். பட்டணத்திலே தேசத்திலே நடக்கும் அருவருப்புகளை பார்த்து பெருமூச்சு விட்டு அழுகிற விசுவாசிகள் சபை மக்களை பார்த்து அவர் முத்திரை போட போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதோடு புலம்பி அழுது ஜெபிக்கிற ஜபத்திற்கென்றே தீர்க்கதரிசிகளை எழுப்புவார். அவர்கள் அழுவார்கள். அவர்களுடைய பாடல்களை கேட்டு மக்கள் அழுவார்கள். மக்கள் சத்தமிட்டு அழுது ஜெபிக்கிற காலம் இந்த கடைசி காலம். முழு சபையும் ஏகமாய் கொண்டாடுவது மட்டுமல்ல, முழு சபையும் ஏகமாய் அழுது கர்த்தரிடத்தில் சத்தமிடும் ஓலம் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஊழியக்காரர்கள் புலம்பற்காரிகளாக மாறி வர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். புலம்பற்காரிகளை அழையுங்கள், அவர்கள் நம்முடைய கண்களில் கண்ணீர் ஓடத்தக்க வண்ணம் புலம்பல்களை சொல்ல கடவர்கள் என்று கர்த்தர் விரும்புகிறார். கடைசி காலத்தில் பாடல்களை பாடி கொண்டாடுகிறவர்கள் மட்டுமல்ல, இப்பொழுது நான் கொண்டாடியது போல கொண்டாடுகிறவர்கள் மட்டுமல்ல, அழுது புலம்புகிற ஊழியக்காரர்கள், அழுது புலம்புகிற சபை விசுவாசிகள் வர வேண்டும். இப்படி அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அழுது புலம்பி, சபைகளுடைய குறைவுகளுக்காக அழுது புலம்பி ஜெபிக்கிற மக்கள் புலம்ப வேண்டுமானால், அழுது அழுது ஜெபிக்க வேண்டுமானால் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் அவர்கள் மேல் ஊற்றுவேன். அப்பொழுது ஒரே பேரான குமாரனுக்காக அவர்கள் புலம்புவது போல எனக்காக புலம்புவார்கள் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆரோனுடைய கோல் துளிர்க்கும், அந்த ஆரோனுடைய கோல்கள் மற்ற கோல்களை விழுங்கிவிடும் அளவுக்கு கர்த்தர் சபையை ஆரோனின் கோல் போல் அவர் வைப்பார். மோசேயின் கோல் ஆரோன் கையில் வந்தது. அப்பொழுது மோசே கோலை கீழே போட்டான், அது எகிப்திய மந்திரவாதிகளுடைய கோல்களை விழுங்கி விட்டது. அதுபோல எல்லா மந்திரவாதங்கள், எல்லா சூனியங்கள், எல்லா சாபங்கள், கட்டுகளை விழுங்கிவிட்டு ஜெயிக்கிற கோல்களாகத்தான் சபையை கர்த்தர் வைப்பார். சபை மக்களை கர்த்தர் வைப்பார். ஒன்றும் சபை மக்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் இயேசுனுடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாது. ஊழியக்காரர்கள் பலவீனப்பட மாட்டார்கள். அவர்கள் 7 மேய்ப்பர்கள் என்ற அளவுக்கு வளருவார்கள். அது வசனத்திலே சொல்லியிருக்கிறது. அசீரியன் நமக்கு விரோதமாக, நம் அரண்மனைகளுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது கர்த்தர் 7 மேய்ப்பர்களையும் ஜனத்தில் 8 அதிபதிகளையும் அதற்கு விரோதமாக நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என்ன அர்த்தம்? ஒவ்வொரு பாஸ்டர்மாரும் 7 மடங்கு பெருக வேண்டும். ஒரு ரத்தனம்பாலால் இந்த தேசத்தை அசைக்க முடியாது. 7 ரத்தனம்பால்கள் எழும்ப வேண்டும். திருநெல்வேலி அசைக்க 7 ரத்தனம்பால்கள் எழும்ப வேண்டும். அப்படியானால் ஒரு ரத்தனம்பால் 7 ரத்தனம்பால்களுக்குரிய பலன் உள்ளவராய் இருக்க வேண்டும். 7 மோர் பவர் நமக்கு வர வேண்டும். அதுபோல இந்த சபை மக்கள் ஒவ்வொருவரும் 7 மடங்கு வல்லமை உள்ளவர்களாய் மாற வேண்டும். உங்களுக்கு உள்ள இருக்கிறதான வல்லமை எஃபெக்ட் 7 மடங்கு பெருக வேண்டும். அதுதான் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் அப்படியே செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். புறஜாதிகள் சகல ஜாதியினரும் சபைக்கு ஓடி வருவார்கள், நடந்து அல்ல, ஓடி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சபையில் ஊழியக்காரர்களை வேட்டைக்காரர்களைப் போல அவர் வைப்பார். ஆத்துமாக்களை வேட்டையாடி வருவார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். 10 புறஜாதிகள் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடிப்பது போல ஒரு விசுவாசியை 10 இந்துக்கள் அவர்களிடத்தில் கேட்பார்கள், எங்களுக்கு இயேசு வேண்டும், உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று நாங்கள் அறிவோம், எங்களையும் அழைத்து செல்லுங்கள் என்பார்கள். சாத்தான் மின்னலை போல விழுகிறதை கர்த்தர் காண்பித்த நாளிலிருந்து நான் ஜெபிக்கிறேன். பிசாசு விழுந்து போனவன், அவனை நான் விழுந்தவனாகவே பார்க்கிறேன். அவன் மின்னலை போல கீழே விழுந்ததை இயேசு பார்த்தார். ஆண்டவர் இயேசுவோ மலைகளை சுதந்திரிப்பவராய் வரப்போகிறார். தமிழ்நாட்டிற்கு எல்லா மலைகளையும் இயேசு சுதந்திரிக்க போகிறார். மலைகளை நோக்கி போகிற மக்கள் எல்லாம் சபையை நோக்கி வர ஆரம்பிப்பார்கள். கை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்கள்.
மலைகளை நோக்கி போகிறவர்கள் எல்லாம் சபையை நோக்கி வருவதற்குத்தான் நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். எனது ஜெபமும் அப்படித்தான் இருக்கிறது. டிசம்பர் மாதம், மார்கழி மாதம் வந்தால் மக்கள் இந்த பக்கம், அந்த பக்கம், இந்த பக்கம், அவர்கள் எல்லாரும் இந்த பக்கம் வர வேண்டும். உண்மை தெய்வம் பக்கம் வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். கொண்டு வாரும், அவர்களை கொண்டு வாரும், அவர்களை இழுத்து கொண்டு வாரும், அவர்களுக்கு உணர்த்தி கொண்டு வாரும், அவர்களோடு பேசி கொண்டு வாரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாதிரி இருக்கிற பெரிய எழுப்புதலின் நடுவில் அநேகர் புடமிடப்பட்டவர்களாய் இருப்பார்கள், வெண்மையாக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். பரிசுத்தவான்களை புடமிடுகிறதற்கும் வெண்மையாக்குகிறதற்கும் அவர்களில் சிலர் விழுவார்கள் என்று தானியேல் புத்தகம் சொல்லுகிறது. அப்போ பரிசுத்தவான்களை புடமிடுவதற்காகத்தான் சிலர் விழுந்து போவார்கள். நம்மளை சரிப்படுத்துறதுக்காக சிலர் விழுவாங்க. சில பேர் கர்த்தரை விட்டு விலகும் போது நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், அது உங்களை பலப்படுத்துது. அதோடு பேசாமல் இருங்க, முடிஞ்சால் அவங்கள ஆதாயம் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் முழு இதயத்தையும் திறந்து மக்களோட பேசும்போது ஒருவன் இயேசு வேண்டாம் என்று போனால் என்ன பண்ண முடியும்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் விழுந்து போவாங்க. நிறைய விசுவாசிகள் நல்ல ஸ்டாண்டர்டில் இருந்து அவங்க விழுந்து போவாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து எங்கேயோ ஒன்றை பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். கர்த்தருக்காக முன்னணியில் நிற்க மாட்டான். ஏன் அது நடக்குது? மகனே, நீ புடமிடப்படணும், நீ வெண்மையாகணும், நீ அதை பார்த்தாவது பயந்து கர்த்தரிடத்தில் வா என்று. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்களை புடமிடுகிறதற்கும் வெண்மையாக்குகிறதற்கும் அவர்களில் சிலர் விழுவார்கள். இதுக்கு நடுவில் உடன்படிக்கைக்கு துரோகிகளானவர்கள் கள்ள மார்க்கத்தை உருவாக்குவார்கள் என்றும் தீர்க்க தரிசனம் உண்டு. உடன்படிக்கைக்கு துரோகியானவர்கள் எழும்புவார்கள். உடன்படிக்கை இயேசுவோடு ஞானஸ்நானத்தில் செய்த உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கைக்கு துரோகம் செய்கிறவர்கள் எழும்புவாங்க. கணவன் மனைவி அவர்கள் செய்த திருமண உடன்படிக்கைக்கு துரோகம் பண்றவங்க எழும்புவாங்க. ஆண்களும் பெண்களும் அப்படி எழும்புவார்கள். உடன்படிக்கைக்கு துரோகியானவர்கள் ஒன்றாய் சேர்ந்து கள்ள மார்க்கத்தை உருவாக்குவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பொய்யை விசுவாசிக்கத்தக்க கொடிய அடையாளத்தை தேவனே பூமியிலே அனுப்புவார். அவர் எவ்வளவுதான் பொறுப்பார், எவ்வளவுதான் தாங்குவார். சத்தியத்தை சொல்லி சொல்லி பார்ப்பார். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவர்கள் மத்தியிலே பொய்யான ஆவியை கர்த்தர் கட்டளையிடுவார். அவர்கள் பொய்யை நம்புவார்கள், சத்தியத்தை விட்டு விலகுவார்கள் என்று இதுவும் நடக்கிறது. அதுமல்லாமல் பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள். இவர்கள் தேவபுத்திரர்களை பரியாசம் பண்ணுவார்கள், கர்த்தருடைய ஊழியத்தை பரியாசம் பண்ணுவார்கள். ஆராதனை நேரத்தில் சிரித்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் ஜப நேரத்தில் எல்லாரும் அழுது ஜபிக்கும் பொழுது இவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் எழும்புவார்களாம். சிலர் கதறுவார்களாம். தங்கள் அபிஷேகத்தை இழந்தவர்கள், உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் என்று கதறுவார்கள். புத்தி இல்லாத கன்னிகைகள் புத்தி உள்ள கன்னிகைகளை பார்த்து கதறும் காலம் இந்த காலம்தான். உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, எங்களுக்கு அப்படி இல்லை, எங்க சபையில் அவ்வளோ வல்லமை இல்லை, உங்க சபையில் இருக்கிற வல்லமையில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, உங்களுக்கு இருக்கிற அபிஷேகத்தில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்பார்கள். அருமையானவர்களே, இது இப்படிப்பட்ட காலம். உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள். இன்னொரு குரூப் சொல்லும், ஐயோ எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்று புலம்பும் ஒரு கூட்டமும் எழும்பும். ஆனால் இன்னொரு கூட்டம் கர்த்தரை உண்மையாய் சேவிக்கும். அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அவர்கள் தேவனுடைய பெரிய தயவினாலே வெளியே புறப்பட்டு கொழுத்த கன்றுகளைப் போல வளர்ந்து தேவனுடைய பெரிய தயையினாலே செல்வமாய் செல்வமாய் வாழ்கிற ஒரு குரூப்பை கர்த்தர் எழுப்ப போகிறார். அதனால தான் இயேசுவை நல்லா பிடித்து கொள்ளணும். நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் இயேசுவை தான் தேடணும். குடிக்கிற ஒரு தண்ணிக்கும் இயேசுவை தான் தேடணும். மூச்சு விடுற ஒவ்வொரு தடவைக்கும் இயேசுவை நம்ம தேடணும். நம்ம சிந்தனை அவ்வளவு இயேசுவை தான் சிந்திக்கணும். நம்முடைய நடக்கை ஒவ்வொன்றும் இயேசுவை தான் நினச்சி நம்ம பிள்ளைகளை நினைக்கும் பொழுதெல்லாம் இயேசுவை தான் நினைக்கணும். நம்ம ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணும்போது இயேசுவை தான் நம்ம நினைக்கணும். நம்ம அரசாங்கத்தை பற்றி நினைக்கும் பொழுது இயேசுவை தான் நினைக்கணும். அருமையானவர்களே, நம்முடைய வாகனங்கள் கிட்ட போகும்போது, ஆண்டவரே நீர் கொடுத்த வாகனத்துக்கு நன்றி ஐயா, இது உங்களுடைய ராஜ்யத்துக்கு நீர் கொடுத்தீரேன்னு சொல்லி நன்றியோடு தான் நம்ம வாகனங்கள் கிட்ட போகணும். உங்கள் பிள்ளைகளை பார்க்கும்போது இந்த பிள்ளைகளெல்லாம் தேவ ராஜ்யத்தில் பயன்படுத்தப்படணும் என்று நினைக்கணும். உங்கள் வீட்டில் மூத்த மகனையோ மூத்த மகளையோ பார்த்தீங்கன்னா, தேவன் எப்படி தன் குமாரனை கொடுத்தாரோ அதுபோல் உங்கள் மூத்தவர்களை ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கணும்.
முழு நேர ஊழியத்திற்கு ஒவ்வொருவரும் வரணும். உங்கள் வீட்டுக்கு ஒரு ஆள் முழு நேர ஊழியம் செய்யணும். இது கடைசி காலம். ஜெப ஆவி பற்றி எரியணும். எல்லாரும் இப்பொழுதே முழங்கால் படியிடுங்கள். உங்களுக்கு ஜெபம் பண்ணி உங்களை அனுப்பி விடுகிறேன். நீங்கள் போகும்பொழுது பலத்த கிருபையோடு போகணும். எல்லாரும் முழங்கால் போடுங்க. ஜெபம் பண்ணி அனுப்புகிறேன். உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். எந்த பிசாசும் உங்கள் பின்னால் வர முடியாது. எந்த ஒரு விரக்தியும் உங்கள் பின்னால் வர முடியாது. எங்க நோயும் உங்கள் பின்னால் வர முடியாது. எந்த பலவீனமும் உங்கள் பின்னால் வரவிட மாட்டார். எந்த சோர்வையும் கர்த்தர் வரவிட மாட்டார். எந்த தரித்திரத்தையும் உங்கள் பின்னால் வரவிட மாட்டார். எந்த கடன் உங்க பின்னால வரவிட மாட்டார். நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால மேடையிலிருந்து சொல்றேன், கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்கி கீழாகாமல் மேலாக்குவார். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதனால தேவராஜ்யம் பலமாய் வருவதாக என்று ஒரு முறை எல்லாரும் சத்தமிட்டு கூப்பிட்டு சொல்லுங்கள், உம்முடைய ராஜ்யம் பலமாய் வருவதாக. உம்முடைய ராஜ்யம் பலமாய் வருவதாக. உம்முடைய ராஜ்யம் பலமாய் வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் முழு பலத்தோடு கூட, முழு வல்லமையோடு கூட வேகமா கைகளை தட்டி பலமான சத்தத்தோடு இயேசுவே என்று சத்தமிட்டு அவர் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். அவருடைய ராஜ்யம் வருவதாக.